மீன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியில் செவ்வாய் சனி, 2ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன், 4ஆம் பாவத்தில் குரு. ராசியில் செவ்வாய் சனி சேரும் பொழுது ஒரு மனிதன் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை உருவாகும், வீண் சண்டைகள் உருவாகும், கோபம் வரும். நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவேன், அந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீண் விவாதங்கள், கணவன் மனைவி உறவில் விரிசல் உருவாகிற காலம் ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த ஸ்டார்டிங் 2 மாதம் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் மாறிடும், அது ரொம்ப பரவாயில்லை. தற்சமயம் வீட்டில் விவாதம் செய்யாதீர்கள். அரசியலில் இருந்தால் நீங்கள் கம்மியாக பேசினாவே நன்மை நடக்கும். அதிகமாக பேசினீங்கன்னா, வீணாக பேசினீங்கன்னா பிரச்சனையில் உங்கள் பதவி போகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு ரொம்ப சுமாரான காலம், அலைச்சலான காலம், லாபத்தை கம்மியாக பார்ப்பீர்கள். ஆனால் 2ஆம் பாவத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது யாராவது நண்பர் மூலியமாக உங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபமோ ஏதாவது புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம் என்று சொல்லி ரொம்ப விசேஷமான காலம் கிடையாது. பாஸ் கூட விவாதம் செய்யாதீர்கள். அரசியலில் சுமாரான காலம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்கன்னா பணம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேலை கடுமையாக ஒழிக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று, அரசியலில் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசும் பொழுது விவாதம் பண்ணிங்கன்னா பதவியே போகும் அப்படின்னு சொல்கிறேன்ப்பா. கொஞ்சம் அரசியல்வாதிகள் எல்லோரும் மீனராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப கடுமையான காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிக்கிறீங்கன்னா இந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, எனக்கு தெரியும், நான் செஞ்சிடுவேன், அதில் ரிசல்ட் 95லேருந்து நேராக 45 வந்துடும். விவசாயிகளுக்கு கண்டிப்பாக சுமாரான லாபம், நஷ்டம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வயதான அப்பா அம்மா மருமகள் எல்லோருக்கும் சொல்கிறேன், 7 நாடு சனி இருக்குது. உங்களால் கோவிலுக்கு போக முடியலன்னா காக்காக்கு எள்ளு சோறு வைக்குவது, இதுதான் ஃபஸ்ட்டு பரிகாரம் உங்களுக்கு எல்லோருக்கும், குழந்தையிலேருந்து பெரியவர்களுக்கு. ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரமாகவே காக்காக்கு எள்ளு சோறு வைக்கிறது. கோயில் போக முடியல, யார் யார் கோயில் போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதாவது முக்கியமானது என்னென்னா, அரச மரம், சனி பகவான், நவகிரக சனி பகவான், அவங்கக்கிட்ட போய் அங்கே வழக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யணும். தெய்வமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை குறைங்க, பிரச்சனையை குறைங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்ய வேண்டிய காலம். ஏழைகளுக்கு கண்டிப்பாக எள்ளு உண்டை வாங்கி கொடுக்கலாம், அல்லது எள்ளு எண்ணெயை வாங்கி உங்கள் மேலே சுற்றிட்டு தானமாக கொடுக்க வேண்டும். அதுவும் முடியலன்னா எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு சனிக்கிழமை குளிங்க, எண்ணெய் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு குளிங்க. காக்காக்கு எள்ளு சோறு வைங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை எதுவும் முடியலன்னா யூடியூப் ஃபோன்லேயோ வீட்லேயோ போட்டுட்டு சுந்தர காண்டம் கேளுங்க. இதை பண்ணிங்கன்னாவே மீனராசிக்காரருக்கு இருக்கின்ற சகல பிரச்சனையை குறைஞ்சி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.